இந்த நாம் தமிழரை பார்த்தா எனக்கு பாவமா இருக்குதுங்க. ஏன்னா எங்க போனாலும் செருப்ப கலத்தி அடிக்கிறாங்க. இந்த சத்துணவு திட்டத்துல முட்டை போடுவாங்கல்ல, அந்த மாதிரி எங்க போனாலும் முட்டையை வீசி எறிகிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த தீரன் திருமுருகன் ஒரு அட்வொகேட் ஒருத்தர் இருந்தார்ல, இந்த நாம் தமிழர் வழக்கறிஞர், அதுவும் அந்த நாம் தமிழர் கட்சியில் உள்ள ஒருத்தர், அவரை தீர்த்து அனுப்பியிருக்காங்க. இதுல அவரு இப்படியா ஒரே ஒரு கேஸை அதுவும் உயர்நீதிமன்ற தீர்ப்பை வாங்கிட்டு இப்படியா உடனே கள்ளுக்கடையை நாங்க பண்ண போறோம், அதை பண்ண போறோம், ஐ எம் வெயிட்டிங், ஐ எம் கம்மிங், அப்படி இப்படின்னு. என்னடா நீங்க டே சிரிப்பு வருதுடா, டே என்னெல்லாமோ சொல்லணுங்க. உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் அடுத்த போயிருக்கோம் பாருங்க, அங்கே போய் முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் முட்டை வாங்கியிருக்கலாம். ஆனால் உங்களை நாங்கள் முட்டை ஆக்கிட்டோம். நாங்கள் செய்கிறது இந்த முட்டையெல்லாம் என்னெல்லாம் செய்யுதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி. முட்டை கூமுட்டை ஆகி போச்சுடா. அது ஆமை முட்டை தானே, அப்படிதான் இருக்கும். ஆமை முட்டையிலேருந்து ஆமை குஞ்சு மட்டும் தான் வரும், டைனோசர் குஞ்சு எல்லாம் வராது அப்படிங்கிறது இன்னைக்கு நிரூபணம் ஆகிருக்கு. உச்ச நீதிமன்றத்தில் உச்சந்தலையில கொட்டி அனுப்பியிருக்காங்க. அங்கே போய் உச்சா கூட வர முடியாது, உச்சா கூட போக முடியாமல் போயிட்டு எப்படி ஏர்போர்ட்டுக்கு வேகமாக போனாங்களோ அதே வேகத்தில் திரும்ப வந்திருக்காங்க. இதில் ஐ எம் வெயிட்டிங், ஐ எம் கம்மிங்கா. இதில் அடுத்து நாங்கள் கள்ளு கிடைக்க நாங்கள் அப்படி இப்படிதான் பேசிட்டு இருப்பாரு. அடுத்து இப்போ என்ன எங்கே கொண்டு மூஞ்ச வைப்பாருன்னு தான் தெரியல. இதில் இந்த நாம் தமிழர் தம்பிமாரெல்லாம் இவரை பார்த்து ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. நான் அப்பவே ஒரு வீடியோ எடுத்து போட்டேன். இவர் உண்மையிலே வழக்கறிஞருக்குள்ள அந்த பார் கவுன்சில் ஆக்ட் எல்லாம் ஃபாலோ பண்றாரா, அட்வொகேட்ஸ் ஆக்ட் எல்லாம் ஃபாலோ பண்றாரா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம். அந்த செக்ஷன் வரியா கேட்டிருந்தோம். இவர் உண்மையிலே இவருக்கு சர்டிபிகேட்டை வாங்கி பாருங்க. இந்த வண்டுமுருகனை அவரை நெல்சனை சொன்னானுங்க, அவர் வக்கீல் வண்டுமுருகனா, அவருக்கு சர்டிபிகேட் வாங்கி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இவருக்கு சர்டிபிகேட் வாங்கி பாருங்கடா. இதைத்தான் நான் சொன்னேன். எங்க பேக் டு பேக் செருப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுவும் அங்கே போய் திட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதில் காசு செலவு பண்ணி, ஆல்ரெடி திறநிதி காசுல தான் அங்கே எல்லாம் போயிட்டு இருக்கு. இவ்வளோ காசு செலவு பண்ணி நாம் தமிழர் சார்பாக ஒரு டூர் போயிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லணும். இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கேட்ட கேள்விகள், இதில் அரசியலை கலக்க வேண்டாம். உச்ச நீதிமன்றம் சொன்ன ஒரு வார்த்தை, கூட்ட நெரிசலில் சிக்கி பல பேர் உயிரிழந்துள்ளனர், அவர்களுக்கு வேலை வழங்க அரசு முடிவு செய்துள்ள நிலையில் அதனை எதிர்க்க நீங்கள் யார்? நீங்கள் யாரா நீ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு குடும்பத்தில் வருமானம் ஈட்டும் ஒரே நபரும் இந்த நெரிசலில் இறந்து விட்டார். இதைத்தான் நம்ம சொன்னோம். அந்த குடும்பத்தில் சம்பாதிக்க வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த ஜென்ரேஷனே முடிஞ்சது. ஓகேவா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உயிரிழந்தவரின் மனைவி, மகன் அல்லது மகளின் கல்வி தகுதிக்கேற்ப அரசு வேலை வழங்கக்கூடாதா டா அப்படின்னு சொல்லி மீன்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டது. உச்ச நீதிமன்றம் நீதிபதி நீதி அரசர் அவர் கேட்டிருக்காரு. சரியா? செருப்பை கலத்தி, அதாவது காசு செலவு பண்ணி செருப்படி வாங்கிட்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது இந்த டீம் தான் போல. இதில் காலையிலே வெயிட்டிங், நாங்கள் போயிட்டு இருக்கோம், நாங்கள் முடிக்க போகிறோம், சம்பவத்தை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி செஞ்சு விட்டுருக்காங்க சம்பவத்தை. பின்னால் வாங்கின அடி இப்படி திரும்பி பார்த்தா தான், இப்படி ரோலிங்கில் பார்த்தா தான் தெரியும் பின்னால் எவ்வளோ அடி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இதில் கல்லை குடிச்சிட்டு காளியாத்தாக்கு தாய்ப்பால் மாதிரி இருக்குன்னு சொல்லி நான் ஏதாவது ரைமிங்கை வேற மாதிரி கேட்டுருவேன். ஏன்னா சம்மந்தம் இல்லாததெல்லாம் இவங்க கொண்டு சேர்த்து பேசுறது. இப்போ யாராவது சொன்னாங்களா காளியாத்தாவுக்கு தாய்ப்பால் போன்றது அப்படின்னு சொல்லி கல்ல சொன்னாங்களா யாராவது? சும்மா எதையாவது சொல்றது. அந்த பேசுற பேச்சு பார்த்தீங்களா? இதுக்கப்புறம் அட்டிமேல செருப்பை கலத்தி அவங்களுக்கு விழுந்துருக்கு. அவ்வளோ டைலாக். இதை இப்படியா அங்கே முடிச்சு விட்ருக்காங்க உச்ச நீதிமன்றம். இப்படி கிராஸு வெட்டு கோடி எல்லாம் முதுகுல போட்டு போங்கன்னு அனுப்பி விட்ருக்காங்க. இடைக்கால தடை, அதுவும் அதாவது இவங்க உயர்நீதிமன்றம் வழங்கின அந்த தீர்ப்பை இடைக்கால தடை போட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. இனி தீர்ப்பும் வரும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இன் ஃபேவர் ஆஃப் தி கரூர் அந்த ஃபேமிலிக்கு தான். பட் ஏன்டா இந்த வேலை உங்களுக்கு? மானங்கிட்ட வேலை. 3% இருந்தீங்கடா, அதுலேயும் பாதி பேர் போயிட்டாங்க. இப்போ இருக்கதும் பேரண்டா, உங்களெல்லாம் கழுவி ஊற்றுவானுங்கடா. இதுக்கப்புறம் வெறும் 10 லட்சத்தை வச்சுக்கிட்டு பல கோடி மக்கள்கிட்ட எதிர்த்து போராடிட்டு இருக்கீங்க. அப்ப யாரு முட்டாள்? இங்க எப்படி இருக்குன்னா, நாங்கெல்லாம் அறிவாளியாம், அதாவது அந்த 10 லட்சம் அறிவாளியாம், மீதி இருக்க 8 கோடி பேர் 7.5 கோடி பேர் முட்டாளாம். நல்லா இருக்குல்ல? ஸ்வாட் என்ன சொல்றோம்னா, அரசியலா பண்ணணும். அப்பதான் மக்கள்கிட்ட ஏதோ ஒன்று கிடைக்கும். அதை விட்டுட்டு சம்பந்தம் இல்லாம ஏதோ இதுக்கு முன்னாலே ஒரு வழக்கு, அந்த மலைகள்ல மாடு மேய்க்கிறதுக்கு இவர் மாநாடு நடத்துறாரு காசை கலெக்ட் பண்ணி. இவர் இதுக்கு முன்னால கேஸை போட்டு வச்சிருக்காரு. அதனாலதான் நடத்தக்கூடாது, அதனாலதான் மேய்ச்சலே விடாம வச்சிருக்காங்க. இதுல இவரு அதுக்கு எதிர்த்து போராட்டம் பண்றாரு சீமான் அவர்கள். What is this bro? He wants to, அதாவது எப்படி நான் அவரோட பேர் வெளியே தெரியணும். எல்லா இடத்துலையும் தீரன் திருமுருகன் உங்கள் வழக்கறிஞர், இதை எல்லா இடத்துலையும் ரெஜிஸ்டர் பண்றது, பேசுறது எல்லாமே ஃபேமஸ் ஆகணும், ரீச் ஆகணும்னே பேசுறது. அது எல்லா இடத்துலையும் வீடியோ போட்டு பண்ணணும்னு தேவையில்லை. ஒரு வழக்கை ஒரு தடவை சொல்லலாம், ஓகே இந்த வழக்கில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படி சொல்லலாம். அதை விட்டுட்டு எல்லாத்தையும் ஒருத்தன் அப்டேட் பண்ணுறான்னா
ஹி வாண்ட்ஸ் டு பி எப்படி சொல்கிற ஒரு செலிப்ரிட்டி ரேஞ்சுக்கு அவர் எதிர்பார்க்குறாரு. கடைசியில் செல்லு பரட்டி அனுப்பி விட்ருக்காங்க. ஓகே, எனிவேஸ் திஸ் இஸ் த அங்கே வாட் ஹேப்பன் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க சொன்ன ஆர்டர் இதுதான். நீங்கள் யாருன்னு எதிர்த்தரப்பு இந்த மனுதாரர் இருக்கார்ல, இந்த மனுதாரர் இந்த தீரன் திருமுருகன் அவரை பார்த்து வண்டையாக கேட்டிருக்காங்க. வண்டையா இது உனக்கு தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த ஒன்றை தான் வச்சு கொண்டாடிட்டு இருந்தானுங்க. கடைசியில் அந்த முட்டையும் கூமுட்டையாக போச்சு. ஆமை முட்டை கூமுட்டைன்னு சொல்லி பல முறை நிரூபிக்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு நன்றி வணக்கம் மகளே. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நாளைக்கு மீட்டப்பில் சந்திப்போம்.